எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிகபட்சமாக பேசு பொருளான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இந்த எம்எஸ்பி ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது. நாங்க ஆட்சிக்கு வந்தால் சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கையின்படி இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற அந்த எம்எஸ்பி நாங்க உறுதி செய்வோம், அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுப்போம் அப்படின்லாம் காங்கிரஸ் கட்சி பேசியிருந்தாங்க. இது தேர்தல் சமயத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்துக்குட்படுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுப்பதெல்லாம் சாத்தியமில்லை அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் முன் வச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க எம்எஸ்பி அதிகரிப்பதற்கான வேலைகளை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் உத்தரவாதங்கள் கொடுத்திருந்ததையும் நம்மளால பார்க்க. இப்போ எம்எஸ்பி அதிகரிச்சிருக்கிறாங்க, அதுதான் இந்த செய்தி. அந்த செய்தியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். எம்எஸ்பி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த சாகுபடி செய்யப்படுகிற இந்த நெல் சாகுபடி செய்யப்படுகிற அந்த நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான தானியங்களுக்குரிய அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையும் அதிகரித்திருக்கிறத நம்மளால பார்க்க. இதுல என்னடா பிரச்சனை, இதுல என்ன குறை சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, குறை சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அதனால நம்ம என்னைக்குமே குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி குறை சொல்றது கிடையாது. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. எப்பவுமே தேர்தல் முடிந்து இந்த மாதிரி ஒரு எம்எஸ்பி ஹைக் நடக்கிறத நம்மளால 2014 இருந்து ஒரு பேட்டர்னாவே பார்க்க முடியுது. 2014 2015 எடுத்தாலும் சரி, இல்ல 2019 2020 எடுத்தாலும் சரி, ஒரு பேட்டர்ன் இந்த தேர்தல் முடிந்த உடனே ஒரு எம்எஸ்பி ஹைக் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையில ஒரு சின்ன ஏற்றம் ஏறுகிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இதுல முக்கியமான பிரச்சனையா நான் இன்னைக்கு பேச போறது, மாநிலங்களுக்கு நடுவில் பாஜக செய்யக்கூடிய சூழ்ச்சி அல்லது பிற மாநிலங்களுக்கு பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அநீதியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்பு ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகுது. 2024 டிசம்பர்ல ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வரப்போகிற மாநிலங்களும், அதுவும் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வந்த அனாலிசிஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, கிராமப்புறங்களில் பாஜக மண்ணை கவ்வியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகு வந்த அனாலிசிஸ்ல இருந்து சொன்னது. மீண்டும் கிராமப்புற இந்தியா நகர்ப்புற இந்தியாவை வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா கிராமப்புற இந்தியா தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றி இருக்கிறதுன்னு கூட பல பத்திரிகைகள் எழுதின செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த விலையேற்றம் அல்லது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை இன்க்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த வருஷம் மட்டும் நெல் சாகுபடியினுடைய அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை 7% ஏற்றியது பாரதிய ஜனதா அரசு. அதுவும் எங்கெல்லாம் ஏத்துனாங்கன்னா, எங்கெல்லாம் தேர்தல் நடந்தது, மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ல தேர்தல் நடந்தது. இந்த மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ல மட்டும் 7% குறைந்தபட்ச ஆதரவு விலை ஏற்றியதுனால மத்திய பிரதேசிலும் சத்தீஸ்கரிலும் வசிக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3100 ரூபாய் வாங்குகிறார்கள், அல்லது 3100 ரூபாய்க்கு அவர்களிடமிருந்து அந்த நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதுதான் அங்க நடந்திருக்கக்கூடிய விஷயம். இதுல என்ன நல்ல விஷயம் தானே, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்ந்தால் நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். விவசாயிகள் வாழ்றதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் அதுல யாருக்கும் முரண்பாடே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன பிரச்சனைனா, விவசாயிகள் வாழ வேண்டும்னு சொல்லும் போது நம்ம இந்திய நாட்டினுடைய விவசாயிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். ஒரு மாநிலத்தினுடைய விவசாயி வாழ வேண்டும் என்றும் இன்னொரு மாநிலத்தினுடைய விவசாயி சாக வேண்டும் என்று அல்ல நம்முடைய ஒப்பீனியன், நம்முடைய கருத்து. ஒரு மாநிலத்து விவசாயி வாழணும்னோ இல்ல இன்னொரு மாநிலத்து விவசாயி வாழக்கூடாதுன்னோ கிடையாது. விவசாயிகள் வாழ்ந்தால் எல்லா மாநிலத்தினுடைய விவசாயிகளும் சரிசமமான வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் சாகுபடி அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள்னு சில மாநிலங்கள் இருக்கு. அது எதெல்லாம் பாத்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா முதலிய மாநிலங்களில் தான் அதிகமான நெல் சாகுபடி நடக்கக்கூடியது. இப்போ மத்திய பிரதேஷ்லயும் சத்தீஸ்கர்லயும் நீங்க தேர்தல் வருதுன்னு சொல்லி 7% அதிகரிச்சிட்டீங்க. ஆனா அதிகப்படியாக நெல் சாகுபடியை செய்கிற மாநிலங்களான பிற மாநிலங்களில் நீங்க அதிகரிக்காம விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நான் குறிப்பிட்ட மாநிலங்களுடைய விவசாயிகள்
ஒரு குவிண்டால் நெல்லிற்கு அல்லது அவங்க கிட்டந்து ஒரு குவிண்டால் நெல்லிற்கு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2300 ரூபாய். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் 3100 ரூபாய் பெறுகிற அதே ஒரு குவிண்டாலுக்கு பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெறக்கூடிய அமௌண்ட் வெறும் 2300 ரூபாய். இதைத்தான் நம்ம பல நாட்களாகவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாஜக தேர்தலுக்காக விவசாயிகளையும் அவர்களுடைய உணர்ச்சிகளையும் பயன்படுத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. அது மட்டும் இல்ல, இதே விவசாயிகள் டெல்லியிலே போய் போராட்டம் பண்ணிய போது அவர்களை காலிஸ்தானிகள் என்றும் இன்னும் என்ன பாரசைட்டுகள் என்றும் இப்படியெல்லாம் பேசின பல வரலாறுகளை நானே இதுக்கு முன்னாடி மக்கள் பேச்சுல பேசியிருக்கேன். அப்போ இவர்களுக்கு விவசாயிகளுடைய ஓட்டு வேணும். ஓட்டு போட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கெல்லாம் எலெக்ஷன் இல்லையோ அங்குள்ள விவசாயிகளுடைய வயத்தில் எல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து நிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த பொதுவாவே சாகுபடி நடக்குது, இல்ல விவசாயம் நடக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய தேவை, அதாவது இந்தியாவில் இன்னைக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா உணவுப் பொருட்களுடைய பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒரு செய்தியில உணவு பொருட்களுடைய பணவீக்கம் அதிகரிச்சிருக்கிறதுனாலதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணவீக்கத்தையும் குறைக்க முடியவில்லை, அல்ல அதை கூட நம்மளால ஃபைட் பண்ணவே முடியல, டீஃப்ளேட் பண்ணவே முடியல அப்படின்ட்டு செய்திகள் வந்திருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த உணவுப் பொருட்களுடைய பணவீக்கம் என்றால், அப்போ அந்த உணவுப் பொருட்களுடைய பணவீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு டைவர்சிபிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் இருக்கணும். அதாவது எல்லா தானியங்களும் பயிரிடப்பட வேண்டும், எல்லா தானியங்களையும் விவசாயிகள் பயிரிட்டு அதை வந்து விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி நீங்க கொண்டு வந்தாதான் இந்த உணவுப் பொருட்களுடைய விலைகள் குறையும், நீங்க வந்து இன்ஃப்ளேஷனையும் குறைக்க முடியும். இது வந்து பேசிக் எக்கானமிக்ஸ், கரெக்டா? ஆனா இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நெல் சாகுபடி அதிகரித்து கொண்டே போகிறது, அதுவும் அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கவர்மெண்ட் அரசு வந்து ஏற்கனவே அதிகமான நெல்லை கொள்முதல் செய்திருப்பதாக நமக்கு டேட்டா சொல்லுது. இந்த தடவை மழைக்காலம் எல்லாம் பெரிய அளவுல இல்ல, 2023 மழைக்காலம் எல்லாம் பெரிய அளவுல இல்ல. அப்படி இல்லாத போலும் கிட்டத்தட்ட 136.7 மில்லியன் டன் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கிறதா, அதாவது அரிசி உற்பத்தி நடந்திருக்கிறதா நமக்கு கணக்கு சொல்லுது. 136.7 மில்லியன் டன்கள் அரிசி உற்பத்தி நடந்திருப்பதாக கணக்கு சொல்லுது. அதுல கிட்டத்தட்ட 48 மில்லியன் டன்னை ஏற்கனவே இந்திய அரசு கொள்முதல் செய்திருக்கிறதாகவும் நமக்கு செய்திகள் சொல்லுது. அப்போ இவ்வளவு அரிசியை மட்டுமே கொள்முதல் செய்து கொண்டிருந்தால், அரிசிக்கு மட்டுமே நீங்க வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸை நீங்க கொடுத்து கொண்டு இருப்பீர்களானால், இந்த விவசாயிகள் வேற எதையும் பயிரிட மாட்டாங்க, சாகுபடி செய்ய மாட்டாங்க, நீங்க சர்ப்ளஸ் ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால மீண்டும் பணவீக்கம், அதாவது உணவுப் பொருட்களின் பணவீக்கம் அதிகரிக்க தான் போது, எக்கானமியை மறுபடியும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் படுகொலியில தோண்டி புதைக்க தான் போறீங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்னன்னா, நீங்க அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து எல்லா கிராப்ஸுக்கும் அதிகரிச்சிருக்காங்க, நீயே சொன்னியடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சொன்னது உண்மைதான். இப்போ குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்கிறதால மட்டுமே ஒரு சாகுபடி நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது. அதுக்கு ஆதாரமா நான் எதை சொல்லலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சில பொருட்களுக்கு நீங்க 2014-15 எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சில பொருட்களுக்கு, அதாவது நம்ம இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, சன்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சன்னாக்கு கிட்டத்தட்ட 75.5% குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகரிப்புக்கு பிறகு கடந்த 10 வருஷத்துல 2023-2024 வரைக்கும் அதனுடைய ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 7.33 மில்லியன் டன்ல இருந்து 13.5 மில்லியன் டன்னா உயர்ந்திருந்ததை நம்மளால பார்க்க முடியும். ஆனா அதுவே கடந்த 2023-24 11.6 மில்லியன் டன் 11.6 மில்லியன் டன்னா குறைஞ்சிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். மறுபடியும் சொல்றேன், இந்த 75.5% இன்க்ரீஸுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகள்ல 7.33 மில்லியன் டன்னில் இருந்து 13.5 மில்லியன் டன்னாக உயர்ந்திருந்தது. கடந்த ஒரு வருடத்துல 11.6 மில்லியன் டன்னாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா,
குறைந்தபட்ச ஆதரவு விலை நீங்கள் கொடுத்தால் மட்டும் போதாது, அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கிறதுக்கு மேல இதை கொள்முதல் செய்யணும் அப்படின்றதுதான் இதனுடைய அடிப்படை. கொள்முதல் செய்யாம நீங்க குறைந்தபட்ச ஆதரவு விலையை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் எப்படி சாகுபடி பண்ணுவான்? அவன் சாகுபடி பண்ணிட்டு இருந்தா அவன் யாருக்கு விற்பான்? இந்த கேள்விகள் எல்லாம் அடிப்படையான கேள்விகள். இந்த கேள்விகளை நீங்க அட்ரஸ் பண்ணாம நான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிச்சுட்டேன், அதனால நான் விவசாயிகள் பக்கத்துல போய் நிக்கிறேன் அப்படின்னா இது மக்கள் காதுல பூ சுத்துற கதையா தான் இதை பார்க்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க அரிசி சாகுபடி அதிகரிச்சு கடந்த முறை உத்தரப்பிரதேசம் மாதிரியான உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல கூட நீங்க அங்க, அதாவது கோதுமையை அதிகமாக உண்ணக்கூடிய மாநிலங்களாக கருதப்படுகிற உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களில் கூட கோதுமை உற்பத்தி குறைந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2 கிலோ கோதுமையை தான் ரேஷன் கடைகளில் கூட கொடுப்பதாக நமக்கு செய்திகள் வந்தது. அப்போ நெல் சாகுபடி மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பிற தானியங்களுடைய சாகுபடி நடக்கல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உணவு பணவீக்கம் அதிகரித்து கொண்டேதான் இருக்க போகிறது. இவர்கள் விவசாயிகளுடைய ஓட்டை தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்தி விட்டு தேர்தல் முடிந்தவுடன் அவர்களை கை கழுவி விடும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்க போகிறார்கள் என்கிறதை இந்த தடவை மக்கள் சம்மட்டி அடிச்சு கொடுத்ததுக்கு பிறகும் திருந்தல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரிய வரும். நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.